வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி கொண்டு பாருங்க. இப்ப என்னது பற்றி கேட்க போறோம்டா, இந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப் இருக்கு தானே மென்ஸுக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு திருப்பு முனை. இந்த முறை 20 அணிகள் பங்கு கொள்றாங்க. இதுல ஒரு குரூப்ல 5 அணிகள் இருக்காங்க. முதல் குரூப்ஸ்ல எந்தெந்த டீம் இருக்காங்க, எந்தெந்த டீம் சூப்பர் 8க்கு வருவாங்க, இது என்ன டேட்ல நடக்க போறா, பிப்ரவரி 7ஆம் தேதி தொடக்கம் மார்ச் 8ஆம் தேதி வரை 2026ஆம் ஆண்டு நடக்க போகுது. எங்க நடக்க போகுதுண்டா, இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் நடக்க போகுது. ஸ்ரீலங்கால 3 கிரவுண்ட்லையும் இந்தியாவில 7 கிரவுண்ட்ஸ்லையும் நடக்க போகுது. ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்காக ஸ்ரீலங்கால கொழும்புல உள்ள 2 மைதானங்களையும் அதே மாதிரியே கண்டியில இருக்கிற பல்லேகலே ஸ்டேடியத்திலேயும் தான் இந்த போட்டி ஸ்ரீலங்கால நடக்க போகுது. இப்ப அதுக்கு முதல் குரூப் ஏல என்னென்ன டீம் இருக்குன்றத பார்ப்போம். குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், UAE, நெதர்லாந்து, நமீபியா அணிகள் இதுல பங்கு கொள்றாங்க. எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் 8க்குள்ள இந்தியாவும் பாகிஸ்தானும் நிச்சயமாக செல்லுவாங்க. அதே மாதிரியே குரூப் பில ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அயர்லாந்து, சிம்பாப்வே, ஒமான் இந்த அணிகள் இந்த குரூப் பில இருக்காங்க. இதுலயும் எங்களுக்கு வடிவாவே தெரியும் ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் சூப்பர் 8க்கு போவாங்கன்றது எங்களுக்கு உறுதியாக சொல்லணும். இந்த குரூப் சியும் இந்த குரூப் டியும் தான் மிகவும் ஒரு மோசமான ஒரு குரூப்னு சொல்லணும். அதாவது ஃபைட் நல்லாவே நடக்கும் இந்த குரூப்புக்குள்ள. குரூப் சியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ், நேபாள், இத்தாலி இந்த டீம் இருக்காங்க. இதுல 3 டீம் நல்ல ஒரு வல்லாதிக்கமான ஒரு கிரிக்கெட் நாலேஜ் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அணிகள் தான் இந்த 3 அணிகளும். ஒன்று இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ். இந்த 3 அணிகளுக்கு இடையிலான போட்டி நிலவும். இதுல யாருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னுக்கு இடம் கிடைக்குதோ அவங்க 2 பேரும் சூப்பர் 8க்கு தகுதி பெறுவாங்க. குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 4 அணிகள் மிகவும் சிறந்த அணிகள். சமீப காலத்துல ஐசிசியை திரும்பி பார்க்க வைத்த அணிகள் என்று தான் சொல்லணும். ஒன்று நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்தது ஆப்கானிஸ்தான், UAE. இந்த அணிகளும் மிகவும் தங்களுடைய வல்லாதிக்கத்தை காட்டக்கூடிய அணிகள். ஒரு UAE ஒரு பங்களாதேச பீட் பண்ணின அணி அப்படி சொல்லிக் கொள்ளலாம். அற்புதமான அணிகள் எப்படி இந்த சூப்பர் 8க்கு வந்து சேர போறாங்க. அதே மாதிரியே இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கிற இந்த T20 வேர்ல்ட் கப் எப்படி இருக்க போகுது என்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் 8க்கு எந்தெந்த 8 டீம் வரதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வீடியோ முடிக்கலாம். உங்க எம்ஜே பவி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க கைஸ்.